அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ரேஷன் கடை அரிசி ஏற்றி இறக்கியதில் மட்டுமே 1900 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாக பொருளாதார உறவுகளுக்கான இந்தியா கவுன்சில் ஒரு அறிக்கை வெளிப்படையாக வெளியிட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 38 மாவட்டம், அது 38 மாவட்டத்தில் 34,791 ரேஷன் கடைகளும் 33,377 ரேஷன் கடை கூட்டுறவு மூலமாக செயல்பட்டு வருகிறது. இதில் மூலம் அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை, பாமாயில் பார்த்தீங்கன்னா 2.20 கோடி மக்களுக்கு அட்டைதாரர்களுக்கு மானியமாக வழங்கப்படுகிறது. இதுக்கு மட்டுமே ஆண்டுக்கு பார்த்தா 10,500 கோடி செலவிடப்படுகிறது. இதில் தமிழ் அந்த அரிசி ஏற்றி இறக்குறது மட்டுமே 5 லட்சம் டன் அரிசி மக்களுக்கு சரியாக சென்றடையவில்லை அப்படின்னு அறிக்கையில் கூறப்படுறது. இதன் மூலமாக 21 லட்சம் குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி உணவு வழங்கியிருக்கலான்றது அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாத அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் டன் அரிசி, கோதுமை, பருப்பு எல்லாம் பயனாளிகளுக்கு மக்களுக்கு சரியாக சென்றடையவில்லை. இதன் மூலயமாக 69,108 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாகவும் ஊழல் நடத்திருப்பதாகவும் அந்த அறிக்கை வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இது தவறான முறைகேடாக திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. இந்த அறிக்கை வெளிப்படையாக குறிப்பிட்டது மட்டுமில்லாத இது மத்திய மாநில இந்த 2 அரசுமே பார்த்தீங்கன்னா தடுக்க தவறிவிட்டது. இதன் மூலமாக மிகப்பெரிய அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாப்பிடக்கூடிய அரசு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கிறது பாஜக அரசு. இது எந்த ஒரு ஊடகங்களிலுமே தகவல் வெளிவராமல் இந்த பாஜக அரசு பார்த்து கொண்டது. இதனால் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கிறது. இந்த ஸ்கேம் மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பாஜக அரசு திசை திருப்பிவிடப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடலாம்.